இந்த நேரம் அல்லாவும் ரசூலும் எதிர்பார்த்த நேரம். இந்த ஒரு நேரத்திற்காகத்தான் அல்லாவும் இவ்வளவு காலமாக காத்திருந்தான், ரசூலும் காத்திருந்தான். நாம் வருஷத்தை எதில் கணக்கு பண்ணுறோம்? வருஷன்றது என்னது? சும்மா ஒரு கணக்குக்கு தான் இந்த வருஷன்றதெல்லாம். இப்போ அந்த அடிப்படையில் இப்போ என்னது, இப்போ ரசூல்லா 1400 வருஷன்றோம், அது நம்ம பூமி கணக்கில். இப்போ அது மாதிரி அல்லா தாலா ரசூலை படைத்து எத்தனை வருஷம்? இத்தனை வருஷம் எல்லாம் காத்திருக்கணுமா? உடனே நினச்சா எல்லாம் செஞ்சிடலாமே. அல்லா தாலா என்ன செய்ய போகிறதில்ல, படைக்க போகிறதில்ல. கடைசி இறைவனுடைய வெளிப்பாடு. இப்போ நம்முடைய தேவை என்ன? இப்போ தேவையானது அல்லாஹ் கொடுப்பான்னா அப்போ எதை கேட்குறது? எங்கே அல்லாஹ் கொடுக்குறான்? கொடுக்க மாட்டேங்கிறானே. ஒரே குழப்பம். கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறான், கேட்கலனாலும் கொடுக்க மாட்டேங்கிறான், கஷ்டப்படாலும் கொடுக்க மாட்டேங்கிறான், என்ன பண்ணாலும் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ என்ன தேவை மனுஷனுக்கு? ஏதோ 5க்கும் 10க்கும் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கணுமா? எல்லாமே நினச்சதெல்லாம் நடக்கணுமா? அப்போ ஏன் அல்லாவை நம்ம பயன்படுத்த முடியல? அது சக்தி வாய்ந்த தேவையா? எப்படி இறைவனை எப்படி அழைக்கணும்? எனக்கு வீட்டில் அந்த வேலை கிடக்குது, இந்த வேலை கிடக்குது, அவர் என்ன நினைப்பார், இவர் என்ன நினைப்பார், யாரை பற்றின யோசனை வருமா, எதை பற்றின யோசனை வருமா? அப்படி இந்த துனியாவுடைய எல்லா தொடர்புகளையும் அல்லாஹ் செஞ்சிருவான், நீக்கிட்டு. அப்போ என்ன இருக்காது? கடை வியாபாரம் அது இது எதுவுமே இருக்காது. இப்போ நமக்கு விளக்கம் தெரிஞ்சே மினுக்குது, மற்றவங்களுக்கு விளக்கமே தெரியல, விளங்குறதுக்கு ஆர்வமும் இல்லை, எதிர்க்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறாங்க, இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் சரியில்லைன்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன நேரம் இல்லை, அவகாசம் இல்லை, அவங்களுக்கு என்ன கிடையாது, மனசு இல்லை. எங்களுக்கு தெரியாதா? இப்படி ஒவ்வொருத்தவங்களும் என்னது பல வகையான இந்த நஃப்ஸுடைய அடிமைகளாக போயிட்டாங்க. நஃப்ஸு ஷைத்தானுடைய அடிமைகளாக எல்லாம் இருந்துக்கிட்டு இன்னைக்கு எல்லோரும் அல்லாவை மறந்து இருக்கிறாங்க. அல்லாவை பற்றி கேட்பதற்கு ஆள் இல்லை. பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. عالم تر رحم اور کرم اور عفو اور درگزر کا تجھے واسطہ. سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم کا، جمیع پیران سلاسل کا، پیر نوری کا، پیر عارف کا، پیر امداد کا واسطہ. یا اللہ ہم سب کو مغفرت فرما، ہم سب کو مغفرت فرما، ہم سب کو علم نافع عنایت فرما، کہنے سننے سمجھنے اور اس پر عمل کرنے کی اعلیٰ صلاحیت و توفیق عنایت فرما، بجاہ سیدنا முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லை இல்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீபர் உலகத்தின் இரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைரு உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில்
அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேக்மார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பைஅத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கவனிக்க வேண்டும். உலக வரலாற்றிலேயே இறைவன் முதலாக நபியை படைத்த காலகட்டத்திலிருந்து இன்று வரை இருக்கக்கூடிய உலக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரம் அல்லாவும் ரசூலும் எதிர்பார்த்த நேரம். இந்த ஒரு நேரத்திற்காகத்தான் அல்லாவும் இவ்வளவு காலமாக காத்திருந்தது, ரசூலும் காத்திருந்தது. அது எத்தனை ஆயிரம் வருடங்கள் நமக்கு தெரியாது, எத்தனை கோடி வருஷம் தெரியாது. நாம் வருஷத்தை எதில் கணக்கு பண்ணுறோம்? ஒரு சூரியன் பூமியை ஒரு தடவை, பூமி சூரியனை ஒரு தடவை சுற்றி வந்துட்டா வருஷன்றது என்னது? நான் எல்லாமே மறந்து போச்சு. வருஷன்றது என்னது? பூமி சூரியனை சுற்றி வர்றதானே? ஆமாம், அதுதான். மழையை குழப்பி விட்றீங்க. பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிச்சுன்னா அது ஒரு நாள். சூரியனை ஃபுல்லாக சுற்றி வந்துச்சுன்னா ஒரு வருஷம். இப்போ அதை வச்சு ஒரு வருஷம் நம்ம கணக்கு பண்ணுறோம். அப்போ பூமிக்கு ஒரு வருஷன்றது 365 நாள். அதே சூரியனுக்கு நெருக்கத்தில் இருக்குது. சூரியனுக்கு நெருக்கத்தில் என்ன கோள் இருக்குது? புதனா? தமிழில் என்ன? தமிழ் தெரியாதா? புதன் தானே? அதுக்கு ஒரு வருஷம் எத்தனை நாள்? 365. கம்மி தான். ஒரு 100 நாள், 100 நாளுக்குள்ளே அதை சுற்றி வந்துடும். அதுக்கு ஒரு வருஷன்றது 100 நாள். அதே இந்த பக்கம் போனோம், இந்த பக்கம் சூரியன் பக்கம் போனோம்னா கம்மியாகும். அதே சூரியன்லேருந்து இந்த பக்கம் போனோம், செவ்வாய், வியாழன், சனியா, அதுக்கெல்லாம் வருஷன்றது 400 நாள், 500 நாள். அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி. சும்மா ஒரு கணக்குக்கு தான் இந்த வருஷன்றதெல்லாம். அப்போ அந்த கணக்கில் பார்க்கும்போது நமக்கு 1000 வருஷம்னா புதனுக்கு போய் பார்த்தா அது 10,000 வருஷமாக இருக்கும். நமக்கு 1000 வருஷன்றது புதனில் 10,000 வருஷம். அதே இந்த பக்கம் வியாழனில் போனோம்னா நமக்கு 1000ன்றது அங்கே 500 வருஷமாக இருக்கும். இதெல்லாம் சும்மா ஒரு கணக்கு, நமக்காக ஒரு கணக்கு நம்ம போட்டுக்கிட்டதே தவிர இது என்ன கிடையாது. இது ஒரு இது இல்லை. சரி, ஆக இப்போ அந்த அடிப்படையில் இப்போ என்னது, இப்போ ரசூல்லா 1400 வருஷன்றோம். அது நம்ம பூமி கணக்கில். இப்போ அது மாதிரி அல்லாஹ் தஆலா ரசூலை படைத்து எத்தனை வருஷம்? அது பல்லாயிரம் கோடி வருஷங்கள் இருக்கலாம். அப்போ இத்தனை வருடங்களில் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு நேரத்துக்காக தான் அல்லாஹ் காத்திருக்கு. இப்போ இத்தனை வருஷம் அல்லாஹ் காத்திருக்கணுமா? உடனே நினச்சா எல்லாம் செஞ்சிடலாமே. இத்தனை வருஷம் அல்லாஹ் ஏன் காத்திருக்கணும்? இப்போ நமக்கு பார்க்கும்போது அது பெருசாக தெரியுது. அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அது பெருசு இல்லை. அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தையோ அல்லாஹ் படைப்பதற்கு 10 மாதம். ஏன் 10 மாதம் காத்துட்டு உடனே ஆகுன்னு ஆயிருமே. ஆனால் அல்லாஹ் தஆலா அதற்கு ஒரு நேரத்தை வச்சிருக்கார். அப்போ அது மாதிரி உலகத்திலேயே மிக உயர்ந்த கடைசி, இதுக்கு மேலே புதுசாக ஒன்றும் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய போகிறது இல்லை, படைக்க போகிறது இல்லை. அப்போ அந்த கடைசி இறைவனுடைய வெளிப்பாடு, அந்த இறைவன் வெளிப்பட்ட இறைவனாக கடவுளாகவே வரக்கூடிய அந்த ஒரு நேரத்திற்கு அல்லாஹ் தஆலா இவ்வளோ காலம்ன்றது அது குறைவு தான். ஏன்? அப்போ தான் அதனுடைய மதிப்பு தெரியும். மனிதர்கள் எவ்வளோ காலமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் கஷ்டப்பட்டது, குழந்தை பெற்றவன உடனே குழந்தை பெற்றுக்கிட்டா மதிப்பு தெரியுமா? அல்லாவே வானத்துலேருந்து இறக்கி இருந்தாங்க குழந்தை வச்சுக்கங்கன்னு கொடுத்தா தூக்கி ஓரத்தில் போட்டு போயிடுவாங்க. கஷ்டப்பட்டு குழந்தைய கொடுத்தாலே குப்பையில் தூக்கி போட்டு போகிறாங்க. சும்மா கையில் கொடுத்துட்டா அப்போ அதனுடைய மதிப்பு என்னது தெரியணுன்றதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அதற்கு ஒரு நேரம், அதுக்குள்ள சிரமங்கள் எல்லாம் கொடுத்து தேவைகள். அப்படித்தான் அல்லாஹ் தஆலா அவனுடைய இறுதி வெளிப்பாட்டை, அதனுடைய தேவை எல்லாரும் கத்தணும், கதறணும்,
உங்களை காப்பாற்றுறதுக்கு யாரும் வரமாட்டாங்களா? கடவுள் தான் எங்களை காப்பாற்றணும், வேறு வழி இல்லை. கடவுள் தான் காப்பாற்றணும். இப்படி எல்லோரும் தேவைகள், இதுக்கு மேலே வேறு வழியே இல்லை. அந்த நிலையில் அவன் என்ன செய்யணும்? என்ட்ரி கொடுக்கணும். அப்போ கரெக்டாக இருக்கும். அப்போ அப்படி அல்லாஹால அந்த நேரத்தில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறான். நமக்கு அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். கிடைச்சிருக்கிறது என்னது? சாதாரண விஷயம் இல்லை. இது இவ்வளோ காலம்ன்றது அது ஒன்றுமே இல்லை. இதுக்கு மேலே வரப்போகிறது, இவ்வளோ காலம் வந்தது பெருசா, இதுக்கு மேலே வரப்போகிறது பெருசா? என்னதான் இருந்தாலும் இந்த காலம் முடிஞ்சிச்சுல்ல. இதுக்கு மேலே உலகம் எத்தனை வருஷம் இருக்கும்? அழிவே இல்லையே. சொர்க்க வாழ்க்கைன்றது அழிவே இல்லையே. அப்போ இந்த அந்த வாழ்க்கைக்கு முன்னாடி அதில் 1% வருமா? 1% கூட வராது. ஏன்னா அது போய்கிட்டே இருக்குமே. அப்படின்னும் போது இது என்ன கிடையாது. அப்போ அந்த இதுல இருந்து பார்க்கும் பொழுது இது என்னது? இது சும்மா ஒரு சொடக்கு போடுற நேரம் மாதிரி தான். அதை ரசூலுல்லாஹ் பல ஹதீஸ்கள்ல விளக்கி இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் கடுமையான கஷ்டம், உலகத்துல இன்பமே அனுபவிக்காத ஒருத்தன், வாழ்க்கையில சந்தோஷத்தையும் பார்க்கல, அப்படிப்பட்ட ஒருத்தனை சொர்க்கத்துல ஒரு முக்கி எடுத்துட்டு, வாழ்க்கையில நீ எப்படின்னா கஷ்டப்பட்டிருக்கியாப்பா அப்படின்னு கேட்டா, நான் கஷ்டத்தை பார்த்ததே இல்லை. அவன் என்ன சொல்லுவானா? அவன் கஷ்டத்தை தவிர வேற எதுவுமே பார்க்காத ஒருத்தன் அவனை சொர்க்கத்துல என்னது ஒரு முக்கி இப்படி எடுத்துட்டு அவன்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவான்? நான் கஷ்டப்படவே இல்லைன்னு. அதே மாதிரி உலகத்துல இன்பமோ இன்பம், கஷ்டத்தையே அனுபவிக்காத ஒருத்தன் நல்ல சந்தோஷமா ஜாலியா எல்லா இன்பத்தையும் அனுபவிச்ச ஒருத்தனை பிடிச்சி தூக்கி நரகத்துல ஒரு முக்கி எடுத்துட்டு, ஏதாவது இன்பத்தை அனுபவிச்சிருக்கிற நீ அப்படின்னு கேட்டா, நான் இன்பத்தை பார்த்ததே இல்லைன்னு. வாழ்க்கை ஃபுல்லாக நான் என்னதான் கஷ்டம் தான் பட்டிருக்கிறேன். இப்போ அந்த அளவுக்கு அப்போ இதெல்லாம் என்னது? இதை தான் உணர்த்துது. இப்போ அந்த வாழ்க்கை என்பது என்ன கிடையாது. அந்த வாழ்க்கைக்கு முன்னாடி இது வாழ்க்கையே கிடையாது. அந்த வாழ்க்கைக்கு முன்னாடி இது ஒன்றுமே கிடையாது. இப்போ அல்லாஹால அந்த நேரம் அல்லாஹ்வுடைய அந்த வெளிப்பாடுடைய நேரத்தில் அல்லாஹ் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு நாம் எவ்வளோ சுக்ரு செஞ்சாலும் அது குறைவு தான். நம்முடைய வேலை என்ன? நாம் விளங்கணும். அல்லாஹ் நமக்கு என்ன நியாமத்தை கொடுத்துருக்குறான், என்ன செஞ்சுருக்கிறான், அதை நாம் சரியான முறையில் விளங்கிக்கணும். இப்போ நம்முடைய தேவை என்ன? தேவைகளை நம்முடைய தீன் என்ன? களிமா. தீன் என்னது? களிமா. களிமா என்ன சொல்லுது? தேவைகளை நிறைவேற்றுபவன் அல்ல. உங்களுக்கு தேவையானதை கொடுப்பவன் யாரு? அல்லாஹ். இப்போ தேவையானது அல்லாஹ் கொடுப்பான்னா அல்லாஹ்ட்ட கேளுங்க. அப்போ எதை கேட்குறது? ஓ அப்படியா, சரி ரைட்டு. எல்லாம் எனக்கு காசு கொடு, எனக்கு வீடு கொடு, எனக்கு வாசலை கொடு, எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு. எதைத்தான் கேட்டோம்? எல்லாரும் தேவை எல்லாம் நிறைவேற்றுவானா? ஓ அப்படி எல்லாம் நிறைவேற்றுவானா? காசு எல்லாம் காசு கொடுப்பான். எங்கே எல்லாம் கொடுக்குறான்? கொடுக்க மாட்டேங்கிறானே. ஒரே குழப்பம். ஒரு பக்கம் அல்லாட்ட என்ன செய்யலாம்? அல்லாஹ்க்கு சரி கொடுப்பான், காசு கேட்கலான்னு அப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எங்கடா கொடுக்குறான் அவன்? கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறான், கேட்கலனாலும் கொடுக்க மாட்டேங்கிறான், கஷ்டப்படாலும் கொடுக்க மாட்டேங்கிறான், என்ன பண்ணாலும் கொடுக்க மாட்டேங்கிறான். கேட்காமலே கஷ்டத்தை மட்டும் கொடுக்குறான், பிரச்சனை மட்டும் கொடுக்குறான். இப்போ அல்லாஹ் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் சொன்னது காசு பணத்தை உங்களுக்கு நான் கொடுத்து தேவை நிறைவேற்றுவேன்னு சொல்லலை. உண்மையில என்ன தேவை? உண்மையான தேவை காசு பணம் கிடையாது. உண்மையான தேவை என்ன கிடையாது? உண்மையான தேவை என்ன? சோறு தண்ணி இல்லை. உண்மையான தேவை என்ன? ஈமான். இன்னும் அதை தெளிவாக விளக்குனா, உண்மையான தேவை என்ன? அல்லாஹ். என்ன வேணும் மனுஷனுக்கு? என்ன வேணும்? அல்லாஹ் கிடைச்சிட்டான். அல்லாஹ்வை கொண்டு என்ன வேணா செய்யணும். அல்லாஹ்வை கொண்டு சோறு வேணுமா? எல்லாம் சோறு வேணும், சோறு வந்துடும். தண்ணி வேணுமா? தண்ணி வந்துடும். என்ன வேணும்? அல்லாஹ்வே கிடைச்சிட்டான். எல்லாமே செய்யலாமா இல்லையா? என்ன செய்ய முடியும் அல்லாஹ்வை கொண்டு? என்ன வேணா செய்யணும். அப்போ என்ன தேவை மனுஷனுக்கு? ஏதோ 5க்கும் 10க்கும் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கணுமா? எல்லாமே நினைச்சதெல்லாம் நடக்கணுமா? உண்மையான ஆசை என்னது? அதான் உண்மையான ஆசை.
ஆனால் அந்த ஆசையை யாரும் காட்டுறதில்ல. ஏன்னா அந்த அளவுக்குலாம் நம்மளால முடியாதுங்க. ஏதோ ஏதோ 50, 100 சம்பாரிச்சோமா, ஏதோ போவோம். நம்ம கெப்பாசிட்டிக்கு நம்ம பார்த்துப்போம். ஏன்? அல்லாஹ் விளங்கல. அப்போ உண்மையான தேவை என்ன வேணா நடக்கிறது தான். இப்போ உண்மையான தேவை அல்லாஹ் தான். மனுஷனுக்கு தேவை யாரு தான்? உங்களுடைய தேவையை நான் நிறைவேற்றுறேன்னு சொன்னா, உங்களுக்கு என்னை நான் தருகிறேன்றான். இப்போ மனிதன் என்ன செய்யணும்? யா அல்லாஹ் இன்னும் எனக்கு கொடு. அது கேட்கணும். கேட்கறது எப்படி கேட்கணும்? ரொம்ப கேட்டு வைப்போம். கொடுத்தா கொடுக்கட்டும். அப்படித்தானே எல்லாத்தையும் எல்லாட்டையும் கேட்குறோம். சும்மா எல்லாம் நம்ம தான் பார்க்கணும். நம்ம வீட்டுக்கு, நம்ம குடும்பத்துக்கு. நான் இல்லாட்டி எப்படி குடும்பம் நடக்கும்? நான் இல்லாட்டி என் வீடு எப்படி நடக்கும்? என் வீட்டில் எப்படி அடுப்பு எரியும்? என் பிள்ளைங்க எப்படி சாப்பிடுவாங்க? இப்போ ஈமான் எங்கே இருக்குது? ஏன் தொழில், என்னுடைய உழைப்பு, என்னுடைய கஷ்டம், என்னுடைய முயற்சி, இப்போ என்ன கொண்டு தான் நான் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறேன். பணம் என் தேவையை நிறைவேற்றுது. அப்போ ஈமான் போயிடுச்சு. அப்போது இது எல்லாம் சுருக்கமாக நம்முடைய தேவை என்னதான்? இறைவன், அல்லாஹ் தான். இப்போ அல்லாவை நாம் அடைய வேண்டும். அல்லாவை, அதுதான் யாருடைய தேவை? மனிதனுடைய தேவை. ஒரே தேவை தான் மனுஷனுக்கு. என்னதான்? அந்த ஒரு தேவையை கொண்டு என்ன ஆயிரும்? போச்சு. அதுக்கப்புறம் வேற வேற தனியாக வேற ஒரு தேவையும் இல்லை. அதைத்தான் இப்போ அல்லாஹ் என்ன செய்ய போகிறான்? நடத்த போகிறான். அதுதான் இப்போ அந்த தேவை அல்லாஹ் கிடைப்பான். எல்லோருக்கும் என்ன செய்வான்? அல்லாஹ் கிடைப்பான். அல்லாஹ் இங்கே தான் இருக்கிறான். அல்லாஹ் அப்போ ஏன் அல்லாவை நம்ம பயன்படுத்த முடியல? அல்லாவை ஏன் நம்மளால் அடைய முடியல? ஏன்னா அந்த தேவையை நாம், அல்லாவுடைய தேவையை நாம் வளர்த்துக்கல. உண்மையிலே அந்த அல்லாவுடைய தேவை நம்ம இடத்துல என்னது? தேவையாக இல்லை. அது சக்தி வாய்ந்த தேவையா? எப்படி? இதை விட்டா வேற வழி இல்லை. எப்படி சொல்லுவாங்கன்னா, இறைவனை எப்படி அழைக்கணும்? சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, கடலில் கப்பலில் போயிட்டு இருக்கிறோம், கப்பல் உடஞ்சிருது. நடுக்கடலில் தத்தளிக்கிறோம். அப்போ எப்படி இறைவனை கூப்பிடுவீங்க? காப்பாத்துனா காப்பாத்துப்பா. அப்படியா கூப்பிடுவோம்? அப்படியா? எனக்கு வீட்டில் அந்த வேலை கிடக்குது, இந்த வேலை கிடக்குது, அவர் என்ன நினைப்பார், இவர் என்ன நினைப்பார், யாரை பற்றின யோசனை வருமா? எதை பற்றின யோசனை வருமா? எப்படி இருக்கும்? துனியாவுடைய சிந்தனை இருக்குமா? ஆகிரத்துடைய சிந்தனை இருக்குமா? எதை பற்றி சிந்தனை இருக்கும்? எதை பற்றிய சிந்தனையும் இருக்காது. அப்போ எப்படி இருக்கும்? முழுக்க முழுக்க ஒரே அல்லாஹ் என்னை காப்பாத்திரு. அப்படி நீங்கள் அல்லாவை அழைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு பதில் அளிப்பார். அப்போ அது சாதாரண வேலை இல்லை. அது அப்போ இந்த துனியாவுடைய இந்த சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டு அப்படிப்பட்ட நிலையை நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஏற்படுத்துறதுன்றது மிகப்பெரிய விஷயம். அதனால தான் அல்லாஹுத்தாலா அவனே துஹூராகி வரப்போகிறான். அப்போ இந்த துனியாவுடைய இந்த எல்லா தொடர்புகளையும் நீக்கிட்டு, எப்படி கடலில் போட்டுட்டா வேறு ஏதாவது தொடர்பு இருக்குமா? அந்த நேரத்தில் கப்பல் உடஞ்சி தனியாக தத்தளிக்கும் போது என்ன தொடர்பு இருக்கும்? எந்த தொடர்பும் இருக்காது. முதலாளி பற்றிய நினைப்பு இருக்குமா? தொழிலாளி பற்றி நினைப்பு இருக்குமா? எதை பற்றி நினைப்பும் இருக்காது. எனக்கு அல்லாஹ் என்ன காப்பாற்றணும். இப்போ அல்லாஹ் மேலே முழுசாக வேறு வழியே கிடையாது. உன்னை விட்டா வேறு வழியே கிடையாது. நீ தான் என்னை என்ன செஞ்சாகணும்? காப்பாற்றி ஆகணும். அப்படி இந்த துனியாவுடைய எல்லா தொடர்புகளையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? நீக்கிட்டு, அப்போ என்ன இருக்காது? கடை வியாபாரம் அது இது எதுவுமே இருக்காது. முழுக்க முழுக்க இறைவனுடைய சன்னிதானத்தில் இறைவனை என்ன செஞ்சு படித்து அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை அல்லாஹ் கொடுத்து அந்த நிலையை அல்லாஹ் உருவாக்கி, இப்போ மனுஷனுக்கு புரியும் எனக்கு என்னதான் வேணும். இப்போ அந்த நிலை அல்லாஹ்
அல்லாஹ் என்ன செய்வான்? உண்டாக்குவான். உண்டாக்கி அந்த தேட்டம் வந்து, அந்த துடிப்பு வந்து, அது ஆழமாக உள்ள இருந்து கிளம்பி, அல்லாஹ் எனக்கு நீ தான் வேண்டும் அப்படின்னு அந்த உச்சகட்ட இறைவனுடைய தேட்டம் வரும் பொழுது, அல்லாஹ் தஆலா அவனுக்கு தன்னை கொடுப்பான். தன்னோடு அல்லாஹ் அவனை சேர்த்துக்கொள்வான். அப்போ அவனுக்கு அதுதான் சொர்க்க வாழ்க்கை. அவ்வளோதான் முடியும். அதை கொடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்றான்? இப்போ தஜல்லியாகி வரப்போறான். அப்போ அதை என்ன செய்ய முடியாது? அத குடுக்குறதுக்கு தான் நபிமார்கள் வந்தாங்க. அத உண்டாக்கணும்னு தான். முடியல. வலிமார்கள் வந்தாங்க. முடியல. இப்போ அல்லாஹ்வே வரப்போறான். அல்லாஹ்வே இப்போ ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யணும்? அந்த நிலையை அடைய வேண்டும். இறைவனை அடைய வேண்டும். இறை ஞானத்தை அடையணும். இறைவனை விளங்கணும். இப்ப நாம ஏதோ லேசா அப்படி தொட்டு வச்சிருக்கிறோம். இன்னும் முழுசா நம்முடைய ஏன்னா நமக்கு சூழ்நிலைகள் அப்படி. ஏன்னா நம்ம சிந்தனையெல்லாம் ஒரே இதுல வந்து நிக்கல. ஏதோ விளங்கி இருக்கிறோம். கேட்கும்போது நல்லா இருக்குது. அப்புறம் போயிடுறோம். அப்படியே அது அப்படி மங்கிருது. மங்கக்கூடாது. இந்த நெருப்பு பத்த வைக்கக்கூடிய நெருப்பு கொழுந்து விட்டு எரியணும். அது என்ன செய்யணும்? அப்படியே நமக்கு அப்படியே லேசா அப்படி மினுக்கு மினுக்குன்னு மினுக்கிட்டு இருக்குது. ஏதோ ஒரு மூலையில சின்னதா அப்படி ஒரு 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 மினுக்குது அவ்வளோதானே தவிர, அது என்ன செய்யல? கொழுந்து விட்டு எரியல. அப்ப அத கொழுந்து விட்டு எரிய வைக்கிறதுக்கு தான் யாரு வரா? அல்லாஹ் தஆலா. அப்படிப்பட்ட ஒரு இப்ப நமக்கு விளக்கம் தெரிஞ்சே மினுக்குது. மத்தவங்களுக்கு விளக்கமே தெரியல. விளங்குறதுக்கு ஆர்வமும் இல்ல, எதிர்க்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் தப்புன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சரியில்லன்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்ல? நேரம் இல்ல, அவகாசம் இல்ல. அவங்களுக்கு என்ன கிடையாது? மனசு இல்ல. அவங்களுக்கு மனசு இல்ல. அவங்களுடைய அந்த நஃப்ஸு, நாங்க எங்களுக்கு தெரியாதா? அ நாங்க என்ன அவ்வளோ இவரு சொல்லி நாம கேட்கணுமா? எங்களுக்கு தெரியாத அறிவா? எங்களுக்கு தெரியாத விஷயம். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் என்னது? பல வகையான இந்த நஃப்ஸுடைய அடிமைகளாக போயிட்டாங்க. நஃப்ஸு ஷைத்தானுடைய அடிமைகளாக எல்லாம் இருந்துகிட்டு, இன்னைக்கு எல்லோரும் அல்லாஹ்வை மறந்து இருக்கிறாங்க. அல்லாஹ்வை பத்தி கேட்பதற்கு ஆள் இல்ல. அ என்னதான் நாம நெனச்ச ஒரு காலத்துல சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. சொல்லி தந்தா எல்லா மக்களும் ஆர்வமா வந்துருவாங்க. நம்ம அப்படியே சொல்லிக் குடுப்போம். எல்லா மக்களுக்கும் இத திறந்து குடுப்போம். திறந்து குடுத்தா எல்லா மக்களும் அப்படியே பொங்கி வந்துருவாங்கன்னு பார்த்தா, எல்லா மக்களும் நம்மள போட்டு அமுக்குறாங்க இப்போ. நீங்க ஏன் சொல்றீங்க? சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. அ இதெல்லாம் எதுக்கு சொல்றீங்க நீங்க? அப்படியே நம்மள வந்து அமுக்குறது, கேட்கிறவங்கள கேட்காதீங்க. அவரு வந்து ரொம்ப மோசமான ஆளு. அவரு வழிகட்டவரு. அவரு அப்படி, அவரு இப்படி. என்னப்பா காரணம்? தெளிவா சொல்லு. நீங்க எங்கள்ட்டயே சொல்லு நாங்க ஏத்துக்கிறோம். அதெல்லாம் சொல்ல முடியாது. ம். டைம் இல்ல எங்களுக்கு. எங்களுக்கு என்ன கிடையாது. அப்புறம் ஏம்மா ஃபத்வா குடுக்குற? ஃபத்வா குடுக்குறன்னா, அது முதல்ல டைம் குடுத்து தானே ஃபத்வா குடுக்கணும். எல்லாம் தீர விசாரிக்கணும்ல. பேசணும்ல. சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசுறதுக்கே டைம் இல்ல. அப்புறம் ஃபத்வா மட்டும் ஏன் குடுக்குற நீ? அப்ப என்னது? இவர்கள் நமக்கு எதிரிகள் இல்ல. யாருக்கு எதிரிங்க? அல்லாஹ்வுக்கு எதிரிங்க. அப்ப அதனால தான் அல்லாஹ்வே இறங்கி வரான். அப்ப அல்லாஹ் தஆலா அவன் இது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயம் தான். புது விஷயம் இல்ல. ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயம் தான். இப்படிதான் நடக்கும் அப்படின்றது அல்லாஹ்வுக்கும் தெரியும். அது ஏற்கனவே அல்லாஹ் முடிவு செஞ்சு தான் நடத்திக்கிட்டு இருக்கிறான். உலகத்துடைய சூழ்நிலைய நம்ம பார்க்கிறோம். உலகம் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? பயங்கரமான கொந்தளிப்புல போயிட்டு இருக்கு. என்ன வேணா நடக்கலாம். எப்ப வேணா, எவன் வேணா குண்டு போடலாம். எங்க பார்த்தாலும் ஒரே கொந்தளிப்பு. நம்ம சும்மா இங்க அரக்கோணத்துல அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்கிறோம். அ அமெரிக்காலாம் கொந்தளிச்சுட்டு கிடக்குது. ஐரோப்பாலாம் என்ன செய்யுது? அரபு நாடுகள்லாம் கொந்தளிப்பா இருக்குது. எவன் எங்க போய் அணுகுண்டு போடுவான்னு தெரியாது. அணுகுண்டுன்னா சும்மா போய் அப்படி ஃப்ளைட்ல பறந்து போய் போடுறதெல்லாம் கிடையாது. பட்டன தட்டுனா போயிரும் அப்படி. அதுவும் ஒரு அணுகுண்டு இல்ல. ஒரு பட்டன தட்டுனா 1000 அணுகுண்டு போகும். எல்லாம் அப்படிதான் வச்சிருக்காங்க. அணுகுண்டுன்னா என்னது? நம்ம வீட்ல வெடிக்கிற ஆட்டோ பாம்லாம் கிடையாது. ஒரு குண்டு போட்டா
இங்கே அரக்கோணத்தில் விழுந்தா சுற்றி எல்லாமே காலி. ராணிப்பேட்டை இந்த பக்கம் திருவள்ளூர் எல்லாம் என்ன ஆயிரும், சுத்தமாக தரமட்டமாயிரும், காற்றே விஷமாக போயிடும். அப்படி ரெடியாக இருக்கிறாங்க. இப்படி பட்டனை தட்டினா என்னது 2000 அணுகுண்டு, ரஷ்யா 2500 அணுகுண்டு வச்சிருக்கிறான். அமெரிக்காவும் அதே அளவு அணுகுண்டு வச்சிருக்கிறான். பாகிஸ்தானும் என்னமோ 200 வச்சிருப்பான் போல, 100 200 வச்சிருக்கிறான். இந்தியாவும் வச்சிருக்கிறான் 100 200. எல்லாம் என்னது, ஒரு பட்டனை தட்டினா அப்படி என்ன வேணால் எப்படி வேணால் நடக்கக்கூடிய கொந்தளிப்பான சூழ்நிலை. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அல்லாஹ்வும் என்னது அவனுடைய இப்போ இது மக்களுக்கு கொடுத்த அவகாசங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ லாகிராக வெளிரங்கமான ஒரு ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்குது, அந்தரங்கமாக ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்கு. 2 வகையான கதை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கதைக்குள்ளேயும் வெளிப்பக்கமாக ஒரு கதை இருக்கும், உள்பக்கமாக ஒரு கதை இருக்கும். வெளிப்பக்கமான ஒரு கதை இது, உள்பக்கமான இறைவனுடைய கதை வேற ஒரு கதை ஒன்று என்ன செஞ்சுட்டு இருக்கு, உள்ளுக்குள்ளே ஓடிட்டு. இப்போ அந்த கதையினுடைய அடிப்படையில் இறைவன் இதை ஏற்கனவே முடிவு செஞ்சு எதிர்பார்த்தது தான். இப்போ இறைவனுக்கான நேரம். இப்போ யாருக்கான நேரம், எல்லாத்துக்கான நேரம் முடிஞ்சு போச்சு. இப்போ இறைவன் அவன் மட்டும் இருந்தான். சுருக்கமாக சொன்னால் இறைவன் மட்டும் இருந்தான், எந்த படைப்பும் இல்லை, எந்த படைப்பும். அப்போ இறைவன் ஜமாதாத்தாக ஜட பொருட்களாக அவன் வெளியானான். இறைவன் என்ன செஞ்சான், ஜட பொருட்களாக வெளியானான். அதற்கு பிறகு அதை விட உயர்ந்த நிலையில் மரம் செடி கொடிகளாக தாவரங்களாக அல்லாஹ் என்ன செஞ்சான், வெளியானான். அதற்கு பிறகு அதை விட உயர்ந்த நிலையில் மிருகங்களாக விலங்குகளாக பறவைகள் மீன்கள் இவைகளாக இறைவன் என்ன செஞ்சான், வெளியானான். அதைவிட உயர்ந்த நிலையில் இறைவன் மனிதர்களாக என்ன செஞ்சான், வெளியானான். மனிதர்களில் இறைவன் நபிமார்களாக வலிமார்களாக வெளியானான். இப்போ இறைவன் இறைவனாகவே வெளியாக போகிறான். இறைவன் இறைவனாகவே. எதற்காக, அவன் எதுக்காகத்தான் இவ்வளவு காலம் எல்லாத்தையும் படைச்சதே என்ன, தன்னை எல்லோரும் அறிந்து கொள்ளணும். அதுதான் அவனுடைய நோக்கமே. தன்னை அதுதான் அவனுடைய ஆரம்ப நோக்கமே. இது வரைக்கும் அது நடந்திருக்குதா, நடக்கல. இது வரைக்கும் இத்தனை 1000 மனிதர்களை மட்டும் எடுத்துப்போம். இறைவனுக்கு மனிதர்கள் மட்டும் இல்லை, விலங்குகளும் இறைவனை தெரிஞ்சுக்கணும். இறைவன் வந்துட்டு விலங்குகளும் தெரிஞ்சுக்கணும். விலங்குகளும் பேசும். விலங்குகள் என்ன செய்யும், மரமும் பேசும், மலையும் பேசும். ஆனா உண்மையில இது எதுவும் பேசல. அதுல இருந்து இறைவன் பேசுறான். மலைகளும் பார்க்கும், மலைகளும் பேசும், மலைகளும் கேட்கும், மரங்களும் பேசும். எல்லாமே என்ன செய்யும், எல்லாத்துல இருந்து யாரு பேசுவா? இப்ப எல்லாம் யாரை தெரிஞ்சுக்கிறோம்? அப்ப இறைவனை தெரியாது எதுவுமே இருக்காது. அப்ப எல்லா படைப்புகளுக்கும் தன்னை அறிவித்து கொடுப்பதற்காக இறைவன் ஒரு தஜல்லியில் இறைவனாகவே வெளியாகிறான். ஒரு தஜல்லியில் இறைவனாகவே வெளியாகி, நான் தான் உங்களுடைய இறைவன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்ய போறான், எல்லா மக்களுக்கும் தன்னுடைய அறிவை கொடுக்க போறான். வேற ஒன்றும் இல்லை. இப்போ இனிமே இறைவன் எல்லாரும் என்ன வணங்குங்கன்னு சொல்ல போறது இல்லை. எல்லாம் என் காலில் விழுங்க, நான் தான் கடவுள் வந்துட்டேன், எல்லாம் காலில் விழுங்க அப்படி சொல்ல போறது இல்லை. அது தேவையில்லை. இறைவனுக்கு காலில் விழுறதுக்கு என்ன இருக்குது? காலில் விழுந்துட்டு அனு பெரிய ஆளா? அது ஒன்றும் தெரியாதவங்க, ஊரை ஏமாத்துறவங்க தான் காலில் விழுந்து தன்னை பெரிய ஆள் ஆக்கிக்கிறது. உண்மையானவர்கள், உண்மையிலே பெரிய ஆளா இருக்கிறவங்க மற்றவங்க காலில் விழுன்னு எதிர்பார்க்கவே மாட்டான். அப்போ உண்மையான இறைவன் என்ன செய்ய மாட்டான், எல்லாம் என் காலில் விழுணும்னு அவனுக்கு என்ன கிடையாது, தேவையே கிடையாது. அவனுக்கு என்ன தேவை, என்னுடைய கண்ணியம் உனக்கு விளங்கணும், நான் எவ்வளோ பெரிய ஆளுன்றதை உனக்கு என்ன செய்யணும், விளங்கணும். அதுதான் என்னுடைய தேவை. அதான் அல்லாஹ் சொல்ற, குந்து கன்சன் மக்ஃபி, நான் மறைந்த பொக்கிஷமாக இருந்தேன், நான் வெளிப்பட வேண்டும். நான் அறியப்பட வேண்டும் என்று என்ன செஞ்சேன், ஆசைப்பட்டேன். அதனால தான் படைப்புகளை எல்லாம் என்ன செஞ்சேன், படைத்தேன். மனுஷனை படைத்தேன்னு சொல்லலை, படைப்புகளை படைச்சேன்றான். இப்போ எல்லா படைப்புகளும் இறைவன் என்ன செய்யும், ஏற்கனவே எல்லா படைப்பும் அறிஞ்சுதான் இருக்குது. மனுஷனுக்கு தான் அறிவில்லை. மனுஷனுக்கு தான்
அந்தந்த படைப்புகள் அந்தந்த தகுதிக்கு அதனுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அறிஞ்சிருக்குது. எல்லா படைப்புகளுக்குமே இறைவன் தன்னை முழுமையாக அறிவிச்சு கொடுப்பான். மற்ற படைப்புகள்லாம் முரண்டு பிடிக்காது, ஈஸியாக ஏற்றுக்கிறோம். மனுஷன்தான் முரண்டு பிடிச்சு, ஏன்னா மனுஷனுக்கு தான் நப்சும் சைத்தானும் நிறையா இருக்குது. மற்ற படைப்புகளுக்கு என்ன கிடையாது, நப்சும் சைத்தான் கிடையாது. அப்போ இங்கே தான் பயங்கரமான வேலை. சொர்க்கம் நரகம்லாம் இது மனுஷனுக்கு தான். அப்போ அதுங்களுக்கெல்லாம் எல்லாம் சொர்க்கம் தான். அதுங்களுக்கு ஒன்றும் நரகம்னு ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன, இப்போவே சொர்க்கத்தில் தானே இருக்குதுங்க எல்லாம். இப்போ ஆடு மாடுங்கள்லாம் எங்கே இருக்குது? மரம் செடி கொடிகள்லாம் எங்கே இருக்குது? நாம தான் நரகத்தில் உட்காந்துருக்குறோம். ரோட்டில் திரியிற நாய் நல்லா ஜம்முன்னு அது பாட்டுக்கு வரவங்களாம் குழச்சிட்டு அது பாட்டுக்கு என்ன செய்யுது? அதுக்கு என்ன, அதுக்கு ஏதாவது கஷ்டமா? அடுத்த வேலை சோத்துக்கு என்ன பண்ணுறது? அப்படியா? அது பாட்டுக்கு வாலாட்டிட்டு ஜம்முன்னு அது போகுது. அது சொர்க்கத்தில் தான் இருக்குது. யார் மட்டும் தான் நரகத்தில் இருக்கிறது? மனுஷன் மட்டும்தான் நரகத்தில் இருக்கிறான். இப்போ மனுஷனை நரகத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு தான் யார் வர்றது? மற்ற எல்லா படைப்புகளுக்கும் தன்னை காட்டி கொடுப்பதற்காக அல்லாஹ் தஆலா நம்முடைய இல்மை எல்லாம் பூர்த்தியாகி தருவானாக. நம்முடைய கல்வி எல்லாம் விசாலமாக ஆக்குவானாக. அவனை உண்மையாக முழுமையாக அறிந்து கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவனுடைய ஆரிஃபின்களாக அவுலியாக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه. السلام عليكم ورحمة الله.